ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓமா அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமிகை தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கில தேதி 19/11/2025. இன்று சர்வ அமாவாசை காலை 10:11 முதல் நாளை 12:16 மணி வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 9:05 வரைக்கும், பிறகு விசாக நட்சத்திரம் வருகிறது. இன்றைய ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசோலை வடக்கு வடகிழக்கு, பரிகாரம் பால். இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் கடகத்தில் இருக்கிறார். உச்ச நிலையில் இருந்தாலும் வக்ர கதியில் இருப்பதால் நீச்ச பலனை தருவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை. இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும், அதாவது அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. ராசியில் சனி பகவான் இருக்கார். 7.5 சனி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், 7.5 சனி போயிட்டுருக்கு. சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணிங்க. ஆனால் சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதால் 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது அறவே இருக்காது. மாறாக 7.5 சனின்னா ஒரு தெளிவில்லாத சூழல், மந்திச்சோட்டமாக இருப்பீங்க. ஆனால் குரு பார்க்குறதால நல்ல தெளிவாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. 7.5 சனின்னு தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய நாள். 2க்கும் 9க்கும் உடையவன் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் குரு மங்கள யோகம் பெறுகிறார். அதனால் பணம் பல வகையில் பையன் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மற்றபடி எடுக்கிற முயற்சி தாமதமாகும் மொழி தடையாகாது. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 4ஆம் இடத்து அதிபதி 8இல் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம். 4க்கும் 7க்கும் உடையவர் 8இல் இருக்கார். தாய் வழி சொந்தங்களால் கொஞ்சம் எதிர்ப்புகள் வரும். வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு உன்னதமாக இருக்க போகிறது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் 100% கிடைக்கப் போகிறது. 6இல் இருக்கும் கேது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஓட விரட்டுவதற்கான ஒரு அமைப்பு. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அதை வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத நபர்கள், இல்லை வேலை பார்க்குற இடமாகட்டும், இல்லை தொழில் பண்ணுற இடமாகட்டும், அல்லது நீங்கள் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இது போன்ற இடங்களில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருந்துக்குங்க. ஏதோ தேவையில்லாத பிரச்சனை, சண்டை சச்சரவு பிரச்சனைகள், அசிங்கம், அவமானங்கள் வரும். ஆனாலும் கூட இந்த 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மீனராசி அன்பர்கள் தாராளமாக கிளம்புங்க. வெளிநாட்டுக்கு இந்த ராகு பகவான் உங்களை ஃப்ளைட் ஏற்றி அனுப்புவார். இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10க்குடையவன் 5இல் இருக்கார் குரு. அதனால் உங்களை பொறுத்தவரை தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு மேன்மை இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ரெட்டிப்பு வருமானம் வரும் உங்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு. அப்போ ரெட்டிப்பு வருமானம் வந்தால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கத்தானே போகுது. இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா
11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பார்கள் இல்லையா, அவங்களுக்கு கூட இன்றைக்கி நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி நண்பர்கள்கிட்ட அரவணைச்சு போங்க, கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. இன்றைக்கி எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் வெற்றி 100% வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு, அதனால் ரொம்ப ஃபங்க் ஆகிடாதீங்க. சந்திராஷ்டமமாக இருந்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்றைக்கி எல்லாமே சக்ஸஸ், தொட்டதெல்லாம் சக்ஸஸ். இன்றைக்கி சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.